ஒரு அடிப்படையான விஷயத்தை நீங்க எல்லாரும் மனசுல பதிய வச்சுக்கணும். இது மௌலூதுக்கு மட்டும் உள்ள அடிப்படை இல்ல, டோட்டல் மார்க்கத்துக்கே உள்ள அடிப்படை. என்ன அடிப்படை? அல்லாஹ் இந்த மார்க்கத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகத்தான் நமக்கு தர்றான். தந்து அவங்க ஹயாத்தோட இந்த உலகத்துல வாழும் போதே மார்க்கத்தை முழுமையாக்கி தந்துட்டான். இந்த மார்க்கத்துல ஒரு 90% கொடுத்துட்டு 10% பின்னாடி வர்றவங்க பாத்துக்கிறங்கன்னு விடல. இந்த மார்க்கத்துல என்னவெல்லாம் சேர்க்க வேண்டுமோ அது எல்லாத்தையுமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சேர்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு முழுமையாக்கிட்டான். ஃபுல் மார்க்கம் இது. இதை நான் சொல்லல, அல்லாஹ் அப்படி தான் குர்ஆன்ல சொல்றான். இன்றைய தினம் உங்களுடைய தீனை, மார்க்கத்தை நான் முழுமையாக்கி விட்டேன். அக்மல்து லக்கும் தீனக்கும். அப்ப முழுமையாக்கிட்டான என்ன அர்த்தம்? அல்லாஹ் எதை நமக்கு சொன்னானோ அது மார்க்கம், அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னாங்களோ அது மார்க்கம், அவங்களுக்கு பிந்தி என்னவெல்லாம் வந்துச்சோ அது மார்க்கம் இல்ல. இப்ப ரசூலுல்லாஹ் மூத்தா போய் ஒரு 100 வருஷத்துல ஒரு காரியம் உண்டாகுது, மார்க்கம் கிடையாது. மார்க்கம் இருந்தா அதை அல்லாஹ் சேர்த்திருப்பான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மூத்துக்கு பிறகு 100 வருஷத்துல உண்டானது, 200 வருஷத்துல உண்டானது, 500 வருஷத்துக்கு பிறகு உண்டானது, அதெல்லாம் நம்மள மாதிரி அது உண்டாக்குனது, வஹீனால உண்டாக்குனது இல்ல. அல்லாஹ்விடத்திலிருந்து ஆர்டர் வந்து உண்டாக்குனது இல்ல. உங்களை மாதிரி என்னைய மாதிரி மனிதர்கள் உண்டாக்குன காரியங்கள். அப்ப நம்ம ஒரு காரியம் மார்க்கத்துல இருக்குதா இல்லையா என்று தீர்மானிக்கிறதா இருந்தா குர்ஆனில் இருக்கிறதா பார்க்கணும். இருந்தா அது மார்க்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்களா, செஞ்சிருக்கிறார்களா, அவங்க கண்ணு முன்னாடி மத்தவங்க செய்யறத பார்த்து அனுமதிச்சிருக்கிறாங்களான்னு பார்க்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா அது மார்க்கம், அவங்க செஞ்சா அது மார்க்கம், அடுத்தவங்க செய்யறத பார்த்து அங்கீகரிச்சா அதுக்கு பேர் மார்க்கம். அப்படி இல்லையா அது மார்க்கம் இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புதிதாக எனக்கு பிறகு உருவாகக்கூடிய காரியங்களை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன். மார்க்கங்கிற பேர்ல எனக்கு பின்னாடி புதுசு புதுசா உண்டாகும், அதை நம்பிடாதீங்க, எச்சரிக்கிறேன். அப்ப உண்டான என்ன ஆகும்? குல்ல முஹதஸத்தின் பித்ஆ, எனக்கு பின்னாடி என்னவெல்லாம் மார்க்கத்தின் பேர்ல உண்டாவுதோ அவ்வளவும் பித்அத், அனாச்சாரம். குல்ல பித்அத்தின் லலாலா, எல்லா அனாச்சாரமும் வழிகேடு. குல்ல லலாலத்தின் பின்னார், எல்லா வழிகேடும் நரகத்தில் கொண்டே சேர்க்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு எச்சரிக்கை பண்ணிட்டாங்க. இந்த அளவுகோலை நீங்கள் உங்கள் மனசுல ஆழமா பதிய வச்சுக்கணும். பதிய வைத்துக் கொண்டு மௌலிதை நம்ம ஆய்வுக்கு எடுக்கிறோம். இந்த மௌலிது என்பது மார்க்கத்தில் ஒரு இபாதத்தாக இருந்தால் குர்ஆன்ல நீங்கள் எல்லாரும் மௌலிது ஓதுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கணும். குர்ஆன்ல எந்த இடத்துலயாவது மௌலிது ஓதுங்கள் என்ற கருத்துப்பட ஒரு வசனம் இருக்குதா? இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாவது நீங்கள் எல்லாம் இந்த ரபியுல் அவ்வல் மாதம் வந்து விட்டால் 12 நாளைக்கும் இந்த பாட்டை எல்லாம் படிச்சு ஓதுங்கள், அதனால உங்களுக்கு பெரிய ஃபாயிதா கிடைக்கும், நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்களா? சொல்லல. அவங்க சொல்லல. சஹாபாக்களா வாலண்டியரா அவங்களா அப்படி செஞ்சாங்களா? செய்யவும் இல்லை. அப்ப இந்த மௌலிது எப்படி மார்க்கமாகும்?